ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 கப் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன். உப்பு போடாத இட்லி மாவு தான் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப் போட்டாச்சு. இன்னொரு கப்பும் போட்டுடலாம். 1½ ஸ்பூன் ரவை போட்டுடலாம். 1 ஸ்பூன் பவுடர் சுகர் போட்டுடலாம். இதுக்கு தேவையான 1/2 ஸ்பூன் சால்ட் மட்டும் போட்டுடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஒரு ஸ்பூனு கரண்டி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணால் போதும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். முழு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 ஏலக்காய் இந்த தேங்காயோடையே சேர்த்து போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி ரெடியாக இருக்குது. இந்த தேங்காய் பால் ஒரு முடி தேங்காய்ன்றதுனால நம்ம 200 கிராம் சர்க்கரை போடலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவு எடுத்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். என்ன சூடாக இருக்குது, அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றிடலாம். நீங்கள் கையிலையும் ஊற்றலாம், கரண்டிலையும் ஊற்றலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் மெதுவாக திருப்பி விடலாம். 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மிச்சம் இருக்கிறது இதே மாதிரியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும், மொறு மொறுன்னு. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அதில் நம்ம போண்டா எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஜூஸியான தேங்காய் பால் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் தேங்காய் பாலோடு அந்த போண்டாவும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.